சேலத்தில் தீபாவளி விற்பனை ஒரு பக்கம் களைகட்டி வரும் நிலையில் கேதாரகௌரி நோன்புக்கான பூஜை பொருட்கள் விற்பனை மற்றொரு புறம் களைகட்டி உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். ஐப்பசி மாத அமாவாசை நாளை மாலை 4:30 மணிக்கு தொடங்குறதையொட்டி பல இடங்களில் பெண்கள் கௌரி விரதம் இருப்பது வழக்கம். அதற்காக சேலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைவீதி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் மஞ்சள் கொம்பு, பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கும் பெரும்பாலான மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்று காலை முதற்கொண்டே தங்களுக்கு தேவையான மஞ்சள் கொம்புகளை வாங்குவதற்காக வாடிக்கையாளர்கள் இந்த கடைவீதி பகுதியில் குவிந்து வருகிறார்கள். கௌரி நோன்பு அப்படிங்கறது எதற்காக கடைபிடிக்கிறீங்க? இப்போ இந்த பொருட்கள் என்னென்னலாம் வாங்குவீங்க, எப்படி அதை தேர்வு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? என் பேர் சாந்தி. நான் சேலம் மோனூருக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். இது ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். கௌரி நோன்புன்னு பேர் இதுக்கு. இது வீட்டில் மாங்கல்ய பகலத்துக்காக பெண்களுக்கு செய்கிறது. தலைமுறையில் பழக்கம் இருந்தால் தான் இது செய்யணும். மஞ்சள் உடையாமல் கிளக்கிளையாக வளர்ந்துருக்கணும், அந்த மாதிரி தான் பொறுக்கணும். அப்புறம் மங்கள பொருட்கள்லாம் இதில் வாங்கணும். கயிறு அதே மாதிரி இங்கே சேலத்தில் கிடைக்கிற மாதிரி கயிறு வேறு எந்த ஊர்லேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனால் எப்பவுமே இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. சேலத்தில் கிடைக்கிற மாதிரி இந்த பொருட்கள்லாம் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு வாடிக்கையாளர் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் இங்கே? அது உண்மைதாங்க. ஏன்னா சேலத்தில் கிடைக்கிற மாதிரி வேற எங்கேயுமே எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இங்கே அந்த கேதார்நாத் கௌரி விரதத்துக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சேலத்து மக்கள் ஆகட்டும் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்கே இருந்து வெளியூரில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலோ அங்கே போய் நோன்பு எடுத்தாலோ திரும்ப சேலத்துக்கு வந்து தான் வாங்குவாங்க இந்த பொருளை. இப்போ இந்த வியாபாரம் இது நாங்கள் 7வது தலைமுறை. இந்த வியாபாரம் நாங்கள் 7வது தலைமுறை. குறைந்தபட்சம் அந்த 2 நாள் விரதத்தில் 2 நாள் வியாபாரத்துக்காக நாங்கள் 1 மாதம் விரதம் இருக்கோம். 1 மாதம் நாங்கள் கறி எதுவுமே சாப்பிட மாட்டோம். இந்த ஒரு வியாபாரம் மட்டும் பணத்துக்காக பண்றதில்ல, இது பாரம்பரியத்துக்காக பண்ற வியாபாரம். ஒட்டுமொத்தமாக தீபாவளி விற்பனை ஒரு பக்கம் என்றால், இந்த கௌரி நோன்புக்காக நடக்கக்கூடிய இந்த பூஜை பொருட்களின் விற்பனை மறுபக்கம் என சேலம் மாவட்டம் முழுவதும் களைகட்டி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து மோகன்ராஜ்.